மிஸ்டர் லேடீஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நாளும் இந்தியாவுல 1300 நபர்கள் புதிதாக புற்றுநோயாளியாக கண்டறியப்படுகிறார்கள். டயக்னோஸ் பண்றாங்க. ஒவ்வொரு நாளுமே 1300 பேர் டயக்னோஸ் ஆகுறாங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு புற்றுநோய் ஃபாஸ்ட்டா பரவிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நீங்க இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கூட, உங்க உடம்புல ஆயிரக்கணக்கான புற்றுநோய் செல்கள் உருவாகும். உங்க நோய் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியமா இருந்துச்சு அப்படின்னா, இந்த புற்றுநோய் செல்கள் அழிக்கப்பட்டு, நீங்க ஆரோக்கியமான ஒரு நபரா இருப்பீங்க. ஒருவேளை உங்க நோய் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியமா இல்ல, உங்களுடைய மரபணுக்கள்ல மாற்றம் உண்டாயிடுச்சு, டிஎன்ஏல சேஞ்சஸ் வந்துருச்சு அப்படின்னா, நீங்க புற்றுநோயாளியாக மாறலாம். புற்றுநோய் அப்படிங்கிறது என்ன? இதற்கான 10 உணவுகள பத்தியும், வாழ்வியல் முறை மாற்றங்கள பத்தியும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். புற்றுநோய் வராம தடுக்கிறதுக்காகவும் இத பயன்படுத்தலாம். புற்றுநோய் வந்த பிறகும் சிகிச்சை முறைகள்ல இருக்கும் பொழுதும் இந்த உணவுகள, வாழ்வியல் முறைகள நம்ம பயன்படுத்தலாம். புற்றுநோய் அப்படிங்கிறது நம்ம வீட்ல பார்க்கக்கூடிய ஒரு அடங்காத பிள்ளைன்னு வச்சுக்கலாம். நம்ம வீட்டுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருப்போம். இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நைட்ல சீக்கிரமா வரணும், கரெக்ட்டா ஃபுட்டு சாப்பிடணும், கரெக்ட்டா படிக்கணும். இந்த மாதிரி ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம வச்சிருப்போம். பட் ஒரு சில பிள்ளைங்க ஒரு டீனேஜ்ல இருக்காங்க, இல்ல ஒரு காலேஜ் போகக்கூடிய குழந்தைகளா இருந்தாங்க அப்படின்னா, அப்பா, அம்மா சொல்றதையும் தாண்டி அவங்க சில விஷயங்கள் எல்லாமே புதுசா கத்துப்பாங்க. அது அவங்க வாழ்க்கையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதே போல தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் எல்லாத்துக்குமே ஒரு ரூல்ஸ் இருக்கு. இது இப்படி தான் வளரணும். இப்படி அழிஞ்சு போகணும். இவ்வளோ நாளுக்கு அப்புறமா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்பிசின்னு சொல்லக்கூடிய இரத்த சிவப்பணுக்கள். இது 120 நாள் நம்ம உடம்புல இருக்கணும். 121வது நாள் அது உடம்ப விட்டு வெளியே போயிடணும். இந்த மாதிரி இல்லாம அது 120 நாளுக்கு மேலேயும் நம்ம உடம்புலயே இருக்கு அப்படின்னா, அத தான் நம்ம புற்றுநோய்ன்னு சொல்லலாம். இது எதனால உண்டாகும்? 2 முக்கியமான காரணங்களால உண்டாகும். நம்மளுடைய டிஎன்ஏல ஒரு பிழை. அந்த டிஎன்ஏ பிரதி எடுக்கும் பொழுது, அதுல ஒரு பிழை உருவாகிடுறது. அந்த பிழை தொடர்ந்து அதிகமாகும் பொழுது, வளர்ச்சி கட்டுப்பாடு இல்லாத ஒரு நிலைக்கு போயிடும். இத தான் நம்ம டிஎன்ஏல உண்டாகக்கூடிய மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 2வது, இன்றைய காலகட்டத்துல அதிகமாக புற்றுநோய் வர்றதுக்கு காரணமா இருக்கிறது இன்ஃப்ளமேஷன். நம்ம உடம்புல உண்டாகக்கூடிய இன்ஃப்ளமேஷனால தான் இந்த டிஎன்ஏல பாதிப்புகள் உண்டாகுது. இந்த 2 விஷயம் தான் புற்றுநோய் உருவாகுறதுக்கு ரூட் காஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்புல உண்டாகக்கூடிய அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு உறுப்புகளை பொறுத்தும் அதனுடைய அறிகுறிகள் மாறுபடும். நாட்பட்ட ஆறாத புண்கள் இருக்குது. திடீர்னு உடல்ல எடை இழப்பு இருக்கிறது. ஸோ அதிகப்படியான உடல் சோர்வு இருக்கிறது. பசி சரியா எடுக்காம இருக்கிறது. தொடர்ந்து இருமல் இல்ல வயிற்று வலி இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னா, புற்றுநோய் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்க வேண்டியது அவசியம். இந்த மாதிரி நிலைகளை எனக்கு வீட்ல அம்மாவுக்கோ, இல்ல அப்பாவுக்கோ, இல்ல தாத்தா, பாட்டிக்கெல்லாம் புற்றுநோய் இருந்துச்சு டாக்டர். எனக்கு வராம எப்படி தடுக்கணும் அப்படின்னு சொல்றவங்களும், புற்றுநோய் வந்துருச்சு டாக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மார்பக புற்றுநோய் இருக்கு. அந்த மார்பகங்கள அறுவை சிகிச்சை பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். வேறு இடங்கள்ல வராம இருக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் செய்யணும்? இந்த மாதிரியான நிலைகள்ல தான் உணவு முறை அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமான ஒரு நிலையில இருக்கு. புற்றுநோய பொறுத்தவரைக்கும் இந்தியர்கள்ல ஒரு காலகட்டத்தில பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களுக்கு கர்ப்பவாயில வரக்கூடிய புற்றுநோய் தான் அதிகமான பெண்கள பாதிக்கக்கூடியதா இருந்தது. இன்றைக்கும் வட இந்தியால நெறைய பெண்கள இந்த கர்ப்பவாய் புற்றுநோய் தான் பாதிக்குது. ஆனால் ஓவராலா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்பக புற்றுநோய் தான் முதலிடத்துல இருக்குது. அதேபோல ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நுரையீரல்ல வரக்கூடிய புற்றுநோயும், புரோஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிளாண்ட்ல வரக்கூடிய புற்றுநோய் தான் அதிகமா இருக்கு. இந்த புற்றுநோய எப்படி உணவின் மூலமாக நம்ம தடுக்கிறது? முதல் உணவு என்ன அப்படின்னா மஞ்சள். மஞ்சள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல எல்லாத்துலயுமே மஞ்சள் இருக்கும். மஞ்சள் சாப்பிட்றதுனால தான் இந்தியர்களுக்கு பெருங்குடல் புற்றுநோய் கம்மியா இருக்கு அப்படிங்கிறது கூட ஆய்வறிக்கைகள் சொல்லக்கூடிய விஷயம். டாக்டர் மஞ்சள்லாம் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே தானே இருக்கோம். அப்புறமும் சில பேர் புற்றுநோயினால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மஞ்சளை எப்படி வாங்கி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத ஒரு முறை நினைச்சு பாருங்க. பெரும்பாலும் பாக்கெட்ல அடைக்கப்பட்ட மஞ்சள் தான் நம்ம வாங்குறோம். சமீபத்தில நீங்க நியூஸ்ல கூட பார்த்திருப்பீங்க. சென்னையில, பெங்களூர்ல, மும்பையில இங்கெல்லாம் அங்க கிடைக்கக்கூடிய மஞ்சள எடுத்து ஆய்வு செஞ்சதுல, அதுல புற்றுநோய உருவாக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸ் அந்த கலருக்காக சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஆய்வறிக்கைகள் சொல்லுது. ஸோ மஞ்சள கிழங்கா வாங்கி, மிளகு சேர்த்து அரைச்சு நீங்க பயன்படுத்தும் பொழுது, அது நம்ம பாடியில
அப்பாப்டோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ்டு செல் டெத். இப்போ ஒரு செல் வந்து ஒரு 120 நாள் தான் இருக்கணும்னா, 121வது நாள் அது எப்படி வந்து உடம்ப விட்டு வெளியேற்றப்படுது அப்படின்னா, அந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் அப்பாப்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த செல்ல வந்து முறையா சாகடிச்சு உடம்ப விட்டு வந்து வெளியேற்றுறது. ஸோ இந்த ப்ராசஸ வந்து பேலன்ஸ்டா வச்சுக்கிறது தான் மஞ்சள்ல இருக்கக்கூடிய கர்குமின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள். ஆனா இத மிளகு சேர்த்து ஒரு தேங்காய் எண்ணெயோ, நெய்யோ சேர்த்து எடுத்துக்கிறது தான் முழுமையான பலன்கள வந்து பெற முடியும். 2வதா பூண்டு. இந்த பூண்டு அப்படிங்கிறது பெருங்குடல்ல உண்டாகக்கூடிய புற்றுநோய், வயிற்றுல உண்டாகக்கூடிய புற்றுநோய் வராம தடுக்குது. பூண்டுல இருக்கக்கூடிய அல்லிசின்ங்கிற வேதிப்பொருள். ஆனா, இந்த பூண்ட நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது முக்கியமானது. ஸோ, அந்த பூண்ட நம்ம லைட்டா நசுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம காத்துலயே வைக்கணும். அப்பதான் அதுல இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் வந்து மாற்றம் அடைஞ்சு, உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து மாறும். ஸோ, அதனால தான் நம்ம ரசம் மாதிரியான உணவுப் பொருட்கள்ல இந்த மெத்தட்ல தான் நம்ம வந்து சேர்க்கிறோம். ஸோ, பூண்டு வந்து எடுத்துக்கும் பொழுது நம்ம வயிறு சார்ந்த புற்றுநோய், அதே மாரி பெருங்குடல் சார்ந்த புற்றுநோய் இது எல்லாமே வந்து வராம தடுக்கலாம். அதே மாரி நெறைய பேருக்கு ஹார்மோன் ரிலேட்டட் சேஞ்சஸ் வராமலும் வந்து தடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மார்பக புற்றுநோய்லாம் வருது அப்படின்னா, அத நம்ம வந்து தடுக்க முடியும். 3வதாக தக்காளி. ஆண்களுக்கு புரோஸ்டேட்ல உண்டாகக்கூடிய புற்றுநோய், அதேபோல நுரையீரல்ல உண்டாகக்கூடிய புற்றுநோய வந்து தடுக்கக்கூடியது தக்காளி. இந்த தக்காளியில இருக்கக்கூடிய லைகோபின் அப்படிங்கிறது பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை வந்து இருக்கு. ஸோ இத நம்ம வேக வச்சு எடுத்துக்கும் பொழுது, அதனுடைய முழுமையான பலன்கள வந்து பெற முடியும். 4வதா நெல்லிக்காய். நெல்லிக்காயில வைட்டமின் சி சத்து அதிகமா இருக்குது. பிளான்ட் ரிலேட்டடான பாலிஃபீனால்ஸ் வந்து நெறைய இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த நெல்லிக்காய் அப்படிங்கிறது மார்பக புற்றுநோய் வந்து வராம தடுக்குது. அதேபோல பெருங்குடல் புற்றுநோயும் வராம தடுக்குது. ஸோ வைட்டமின் சி சத்து அதிகமா இருக்கிறதுனால, இது நம்மளுடைய தோலுக்கும் வந்து பளபளப்ப கொடுக்கக்கூடியது. உடலுக்கும் நிறைய நல்ல மாற்றங்கள வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ புற்றுநோயும் வராம தடுத்துக்கலாம். 5வதாக பச்சை காய்கறி கீரைகள் வந்து நெறைய எடுத்துக்கிறது. இந்த பச்சை காய்கறி கீரைகள்ல வந்து நெறைய நார்ச்சத்துக்கள் வந்து இருக்கு. கரோட்டினாய்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இது வந்து வயிறு சார்ந்த புற்றுநோய், உணவு குழாய் சார்ந்த புற்றுநோய், ஈசோஃபேகஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இங்க வரக்கூடிய புற்றுநோய் எல்லாத்தையுமே வந்து அழிக்கக்கூடியது. முக்கியமா வயிற்றுல இருந்து அமிலம் வந்து மேல வந்து அந்த உணவு குழாயில புற்றுநோய் வரும் இல்லைங்களா? அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க, இந்த பசலைக்கீரை, முருங்கைக்கீரை இதெல்லாம் அடிக்கடி எடுத்துக்கும்போது, அந்த உணவு குழாய் சார்ந்த புற்றுநோய் வந்து வராம தடுத்துக்கலாம். 6வதாக கிரீன் டீ எடுத்துக்கிறது. இந்த கிரீன் டீல வந்து கேட்டச்சின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து இருக்கு. இது புற்றுநோய் செல்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவுறத வந்து இது தடுக்குது. ஸோ நம்ம அடிக்கடி கிரீன் டீ வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு புற்றுநோய் வராம வந்து தடுத்துக்கலாம். 7வதாக துளசி. இந்த துளசி அப்படிங்கிறது அதில இருக்கக்கூடிய யூஜினால் அப்படிங்கிற வேதிப்பொருள் மார்பக புற்றுநோய் வந்து வராம தடுக்குது. அது மட்டும் இல்லாம இது ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறதுனால ஒரு இடத்துலேருந்து புற்றுநோய் இன்னொரு இடத்துக்கு பரவுறதையும் வந்து இது குறைக்குது. புற்றுநோய்க்காக சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கவங்களும் துளசிய ரெகுலரா எடுத்துக்கலாம். கருந்துளசியா இருந்தது அப்படின்னா இன்னும் சிறப்பு. 8வதாக பழங்கள். பழங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மாதுளை, நாவல், பப்பாளி இந்த 3 பழங்களுமே புற்றுநோய்க்கு மிகச்சிறந்த உணவுப் பொருட்கள். மாதுளை, நாவல் இது நல்லா வந்து ஒரு கருஞ்சிவப்பு நிறத்திலயும், அதே மாரி சிவப்பு நிறத்திலயும் இருக்கிறதுனால, இதில ஆந்தோசைனின் அப்படிங்கிற வேதிப்பொருள் வந்து இருக்கு. இந்த ஆந்தோசைனின் அப்படிங்கிறது டிஎன்ஏல உண்டாகக்கூடிய மாற்றம். நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா? புற்றுநோய் வர்றதுக்கு டிஎன்ஏல உண்டாகக்கூடிய மாற்றம் தான் முதல்ல வந்து காரணம். அதான் ரூட் காஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த விஷயத்த வந்து தடுக்கக்கூடிய தன்மை வந்து மாதுளையிலயும், நாவல்லயும் இருக்கு. அதேபோல பப்பாளி வந்து எடுத்துக்கும் பொழுது, அது மலக்குடல் சார்ந்த புற்றுநோய்க்கும், வயிறு சார்ந்த புற்றுநோயும் வந்து தடுக்கிறதுக்கு உதவுது. ஸோ நெறைய பேர் வந்து ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்க அடிக்கடி பப்பாளி எடுத்துக்கலாம். ஏன்னா இது கல்லீரல் சார்ந்த புற்றுநோயும் வராம வந்து தடுக்கும். 9வதாக நார்ச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள். நார்ச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய காய்கறிகள வந்து நம்ம நெறைய எடுத்துக்கும்போது, பெருங்குடல் சார்ந்த புற்றுநோய் வந்து வராம தடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது, புற்றுநோய்க்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. 10வதாக முட்டைக்கோஸ், புரோக்கோலி இந்த மாதிரியான க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் நம்ம சொல்லுவோம். முள்ளங்கி இந்த மாதிரியான காய்கறிகள்லாம் நம்ம அதிகமா வந்து எடுத்துக்கும்போது, அது ஹார்மோன் சார்ந்த புற்றுநோய் வராம தடுக்கும். ஏன்னா இந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே உடம்புல அதிகமா இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன்ங்கிற ஹார்மோன வந்து குறைக்கக்கூடிய தன்மை இருக்கு. இந்த ஈஸ்ட்ரோஜன் அதிகமா இருந்தா தான்
மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை சார்ந்த புற்றுநோய் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமா வந்து இருக்கு. ஸோ இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் குறைச்சு பேலன்ஸ்டா வர்றதுனால, ஸோ புற்றுநோய் வராம தடுக்கிறதுக்காக இந்த காய்கறிகள அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிறது நல்லது. ஸோ இந்த 10 வகையான உணவுகளையும் தொடர்ந்து நீங்க வந்து சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ புற்றுநோய் வராம தடுக்கலாம். புற்றுநோய் வந்தவர்களுமே அத மீண்டும் வராம, உடம்புல வேறு இடங்கள்ல வந்து பரவாம இருக்கிறதுக்கு இந்த விஷயத்த வந்து நம்ம பயன்படுத்தலாம். நம்ம லைஃப் ஸ்டைல்ல என்னென்ன விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணணும். ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணும்போது அட்டாஃபேஜி அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து தூண்டப்படுறதுனால, ஸோ கேன்சர் செல்ஸ் எல்லாமே வந்து அழிக்கப்படுது. ரெகுலரா சன்லைட் எக்ஸ்போஷர் இருக்கும்போது வைட்டமின் டி தேவையான அளவு நமக்கு கிடைக்கும். ஸோ வைட்டமின் டி தேவையான அளவு கிடைக்கும்போது சாதாரண செல்கள் புற்றுநோய் செல்களா மாறுறத நம்ம தடுத்துக்கலாம். இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே புற்றுநோய் வராம தடுத்துக்கலாம். ஸோ நான் சொன்ன இந்த உணவுகள்ல 10ல 2 உணவுகளையாவது நீங்க டெய்லி எடுத்துக்கிறத வழக்கமா வச்சுக்கோங்க. ஸோ புற்றுநோய் வர்றது தடுக்கிறது அப்படிங்கிறது நம்ம உணவுகள் மூலமாகவே வந்து கண்டிப்பா பண்ண முடியும். ஸோ இந்த உணவுகள நீங்க எப்படி வந்து பயன்படுத்துறீங்க? இல்ல உங்க வீட்ல புற்றுநோய்க்காக ஏதாவது சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்களா? புற்றுநோய பொறுத்தவரைக்கும் உணவுகள் ஒரு பக்கமா இருந்தாலும், சில மூலிகைகள் சார்ந்த சிகிச்சை முறைகளையும் வந்து நம்ம குடுக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து சர்ஜரி பண்ணியிருக்காங்க. மீண்டும் வராம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வந்து குடுக்கலாம்? இப்ப மார்பகம் சார்ந்த புற்றுநோய் அப்படின்னா, சேராங்கோட்டை சேர்ந்த மருந்துகளை எப்படி குடுக்கலாம்? ஸோ இந்த மாரி சிகிச்சை முறைகளையும் ஒருங்கிணைந்த சிகிச்சை முறை இருக்கு. அலோபதி சிஸ்டமோட நம்ம சித்தா சிஸ்டமும் சேர்த்தே வந்து நம்ம பண்ணலாம். ஸோ கண்டிப்பா இந்த உணவுகள்லாம் ரெகுலரா நீங்க சேர்த்துக்கோங்க. என்னென்ன உணவுகள்லாம் நீங்க சேர்த்துக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.